போங்க. எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறீங்க? எனக்கு வேகமாக போனால் பயமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சே நீங்கள் வேகமாக போகிறீங்க. இதுதான் உங்கள் கூட நான் பைக்கில் வரவே இல்லைன்னு சொன்னேன். கேட்குறீங்களா? அழகான பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கும் போது எப்படி வேகமாக போகாமல் இருக்க முடியும் சொல்லு? அப்போ தானே ஒரு ரொமான்ஸு வரும். நீயும் மாமா மேலே கொஞ்சம் சாய்வ, எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். வேகமாக போனால் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? என் தேவதைக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆக எனக்கு தெரியும்னு தெரிஞ்சே நீங்கள் வேகமாக போகிறீங்க, அப்படி தானே? அது என்ன ரொமான்ஸு? இல்லைன்னா மட்டும் ரொமான்ஸ் வராமையா போயிடும்? ஏன் மாமா? அது எப்படி? வேகமாக போனால் நீ என் மேலே சாயும் போது தான் எனக்கு ரொமான்ஸே நல்லா வரும். தெரியுதுல்ல? வீட்டிலே இருந்தாலும் ரொமான்ஸ் வரும். நீங்கள் என்னோட வீட்டுக்காரர். அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சுல்ல. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி புருஷன் பாதி பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லை. முழு புருஷன் முழு பொண்டாட்டி. ஏன்னா நம்ம ஒரே குடும்பம் தானே, அதனால சொல்கிறேன். சரிதான் சரிதான். நம்ம புருஷன் பொண்டாட்டி தான். சரியா? சரி பொண்டாட்டி, கோச்சிக்காத, பொறுமையாக போகிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? என்கிட்ட கேட்கறதுக்கு எல்லாத்தையும் கேட்டீங்களே, என்ன கேட்கணும் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. லவ் பண்ணும்போது வெளியில் போயிருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லலை. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன், அதுவும் பைக்கில். உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? வெளியில் எங்கேயாவது போகணும், ஏதாவது வாங்கணும்னு சொன்னினா மாமா உனக்கு வாங்கி தருவேன். ஓ அப்படியா? ஆமாம், நானும் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அது இப்போ இல்லை, சொல்ல மாட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் எதுன்னு. இப்போ ஒன்றும் பெருசாக ஆசை இல்லை. அட சொல்லுப்பா, என்ன சொல்லு, என்கிட்ட என்ன சீக்ரெட்டு? மாமாட்ட எதுவும் மறைக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன், இப்போ என்னமோ மறைக்கிற? அப்படின்னா ஒன்றும் இல்லை மாமா, உங்ககிட்ட நான் என்னத்தை மறைக்க போகிறேன்? அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த இதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது பீச் பக்கத்து போங்க. அப்படியே அந்த காற்றோட அந்த பீச் அலை சத்தத்தில் மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். அது உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு இன்னும் மனசு சந்தோஷமாக இருக்கும். அதை சொன்னேன். ஆக என் கூட இருந்தால் உனக்கு சந்தோஷமா இருக்கு, அப்படிதானே? எனக்கு எப்படின்னா இல்லைப்பா. அப்போ யாரு கூட இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? அது என்னோட தேவதை கூட இருந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் தானே அது உங்கள் தேவதை? ஆசைதான், அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்புறம் யாரு? யாரா இருக்கும்? அப்போ நான் இல்லை தேவதை. இருக்கட்டும் இருக்கட்டும். அப்போ அந்த தேவதையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என்னையும் வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்தீங்க. அந்த தேவதை கொஞ்சம் முட்டை முட்டை கண்ணு, அப்புறம் அழகான உதடு, மிளவா மூக்கு, அப்புறம் ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி உதடு, அந்த அளவுக்கு சூப்பராக அழகாக இருக்கும். அந்த கண்ணம் இருக்கும் பாரு, அந்த கண்ணத்தை அப்படியே தொட்டா அப்படியே தேசஸாக இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அவள் கை ரெண்டும் இருக்கு பாரு, அப்படியே இந்த புடலங்காய் இருக்குல்ல, அதை எடுத்து போட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு கையும். அந்த அளவுக்கு ஸ்லிம்மாக நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த இடுப்பு இருக்கு பாரு, அப்பா அது இடுப்பே இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். என்ன வச்சுக்கிட்டு வேற யாரையோ வர்ணிக்கிறீங்கல்ல? நிப்பாட்டுங்க வண்டியை, நான் இறங்கிக்கிறேன். முழுசாக சொல்லிடுறேன் கேளு, அதுக்கப்புறம் வண்டி நிப்பாட்டுறேன், இறங்கு. சரியா? அதுவும் அவளோட கூந்தல் இருக்குல்ல, அப்படியே காற்றுல அப்படியே மூஞ்சில் மோதி போனால் அப்படியே பனிச்சாரல் நம்ம மேலே பட்டு போன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவள் கூந்தல் அழகாக இருக்கும், தெரியுமா? அவளை மாதிரி ஒரு தேவதையை நான் பார்த்ததே இல்லை. எல்லாரும் கடல் தேவதையை கடலில் தான் பார்ப்பாங்க, நான் தரையிலே பார்ப்பேன்னா பார்த்துக்கேன். ஆக அந்த தேவதை யாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா, இல்லைன்னா உங்களை கடிச்சிருவேன் இப்போ. ஆத்தி கடிச்சு கிடிச்சு கூடாத.
மனசு பல்லு பட்டா ஊசி போட மாட்டாங்க, நாய் கடிச்சாதான் ஊசி போடுவாங்க. இப்போ சொல்கிறீங்களா இல்லை கடிக்கட்டுமா? ஏய் முட்டைக்கண்ணி, அதை இம்மா நேரம் நான் சொன்னது உன்னை தான் சொன்னேன். உனக்கு அது கூடமா தெரியல லூஸு. எனக்கு தெரியுமே நீங்கள் எங்களை என்னதான் சொன்னீங்க அப்படின்னு. இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்ட்டு தான் பேசினேன். எனக்கு தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு முட்டைக்கண்ணுன்னு சொன்னும் போதே என்னதான் சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். என் மாமாவுக்கு என்னதான் பிடிக்குன்னு எனக்கு தெரியாதா? என்ன புதுசாக என்னமோ சொல்கிறீங்க? ஆனால் மாமா உண்மையிலேயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் மாமா. ஐ லவ் யூ ஸோ மச் தெரியுமா? நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழணும். இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீ மட்டும்தான் எனக்கு புருஷனாக வரணும். அந்தளவுக்கு உன் மேலே நான் பாசமும் வச்சுருக்கேன், உன் மேலே ஆசையும் வச்சுருக்கேன். உன் கூட வாழ்கிறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஒன்று எனக்கு பிடிக்கும் மாமா. ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. லவ் யூ. ஏய் அப்பா, வண்டி ஓட்டுறதா இல்லை வண்டி போட்டு கீழே விழுந்துடவா? இந்த அளவுக்கு ஹார்ட்டாக முத்தம் கொடுத்தா எப்படி? ஆ, அப்படியே இதயமே ஒரு நிமிஷம் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு முத்தம் கொடுக்குற. ம் என் மாமாவுக்கு நான் மொத்தம் தரேன், உங்களுக்கு என்ன? நீங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்ட வேண்டியதானே? ஏம்மா, நீ மொத்தம் கொடுக்கறது இருக்கலாம், ஆனால் மொத்தம் கொடுக்கறது எனக்கு. சரியா? உன் மாமனை நினச்சி எனக்கு கொடுத்தாலும் எனக்கு அப்படியே வண்டி ஓட்டுறதுக்கே முடியாது, ஜர்க் ஆகிடும், வண்டி நின்றும் பார்த்துக்கோ. சரியா? பார்த்து முத்தம் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்தே கொடுங்க. முத்தம் கொடுக்கும்போதெல்லாம் பார்க்க முடியாது மாமா, பார்க்காம தான் முத்தம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த முத்தத்துக்கு ஒரு அழகான சுவாரஸ்யமே இருக்கும். அவன் லவ் பண்ணுற பொண்ணு முத்தம் கொடுக்கலையேன்னு சொல்லி ஏங்குறான். நீங்களும் தான் இருக்கீங்களே, முத்தம் கொடுத்தா ஜர்க் ஆகுறீங்க. போங்க, உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணவே தெரியல. என்ன ஆளோ. யாருக்கு? எனக்கே ரொமான்ஸ் பண்ண தெரியலையா? இருக்கட்டும் இருக்கட்டும், வா பீச்சுக்கு தானே போகிறோம், வா வா அங்கே போய் பேசிக்கிறேன். ஏன் பீச்சுக்கு போனால் மட்டும் என்ன பண்ணுவீங்க? உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா மண்ணள்ளி விளையாண்டுட்டு அந்த தண்ணியில் காலை நினச்சிட்டு வந்துடுவீங்க, அவ்வளோதானே. வேற என்னமோ பண்ணுற மாதிரி அப்படியே சொல்கிறது. வெறும் வாய்ஸ் அவடால் தான், ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு வா உன்னை பேசிக்கிறேன் நான், வா வா. இன்னைக்கு நான் பார்க்குறேன் நீங்கள் அப்படி என்ன தான் பண்ணுறீங்கன்னு. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, பீச்சுக்கு சீக்கிரமாக போங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் இன்னிசை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வீட்டில் எதுவும் சொல்லாத, உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன். எனக்கு புதுசாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கு. ஆனால் அது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு பெருசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என் வேலை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாமா சொல்கிறீங்க? பிரச்சனை இல்லைன்றீங்க, பிரச்சனைன்றீங்க, என்ன உளறீங்க? இப்போ நான் ஜாலியாக ரொமான்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எதுக்கு இதை கொண்டு வரீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்கள். ஏய் லூஸு, எதுவாக இருந்தாலும் பொண்டாட்டிகிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிறது என்னோட பாலிசி. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீ அதுக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணுறத சொல்கிற. வா வா, பீச்சுக்கு தானே போகிறோம், அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு. சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை இன்னிசை, பேங்க்கு ஒரு பொண்ணு வந்துருந்தது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு போல். ஆனால் பேங்க்கில் லோன் கேட்டுச்சு. எதுக்குன்னு தெரியல, ஆனால் டாக்குமெண்ட் எல்லாமே இல்லீகலாக இருந்தது. எனக்கு சரிப்பட்டு வரல. அதனால இந்த பேங்க்கில் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி லோன் பேப்பரை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனேன். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ஓவராக லா பேசிட்டு போன மாதிரி, எனக்கே நீ லோன் தரல, உன்னை நான் அந்த வேலையிலேருந்து எப்படி தூக்குறேன் பாடுறா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா, தெரியாமல் நீ பண்ணிட்ட, நீ ரொம்ப வருத்தப்பட போகிற, அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக கத்திட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு என்னமோ பண்ண போகுதுன்னு எனக்கு நினைக்கிறேன். ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வேலை இல்லாமல் இருந்தால் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டான். அதுவும் அவன் கவின் இருக்கான்ல, உடனே வாடா ஏறு ஓட்ட போகலாம், வாடா நஞ்ச ஓட்ட போகலாம், அப்படி இப்படின்னு சொல்லி ஓவராக ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே அவன் வாழ்க்கை பெருசு தான். ஏன்னா விவசாயம் பண்ணுறதுனா சும்மாவா சொல்லு. நம்ம பார்க்குறவங்களுக்கு வேணால் விவசாயங்கிறது சிம்பிளாக தெரியலாம். சோறு திங்கிறதுக்கு டைம் மட்டும்தான் நமக்கு சாப்பாடுங்கிறது தெரியுது.
ஆனால் அதை அறுவடை பண்ணி அதை விதைச்சி அதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். நானாக அதை யோசித்து பார்த்துருக்கேன் நிறைய நாள். ஆனால் அதை இறங்கி செஞ்சணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது என்னன்னு தெரியல. சரி, அதான் உங்கள்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் இன்னிசை. அட மாமா விடுங்க, அந்த பொண்ணு சும்மா ஏதாவது பேசிட்டு போயிருக்கும் லோன் தரலங்கிற கோவத்தில். விடுங்க, பார்த்துக்கலாம் எது வந்தாலும். நீங்கள் வேலையே இல்லாமல் இருந்தாலும் சரி மாமா, நான் உங்களை பார்த்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நான் உங்களை பார்த்துக்கிறேன். அதான் மாமா இருக்கார்ல, அத்தை அத்தை டெய்லியும் சமைச்சு போடும். ஜாலியாக 2 பேரும் சாப்பிட்லாம், பைக் எடுத்துகிட்டு போய் எங்கேயா சுற்றலாம், சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்துடலாம். இப்படியே கொஞ்ச நாள் ஜாலியாக இருப்போம். அதுவும் கல்யாணம் ஆகிட்டா யாருமே வேலைக்கு போகிறதுனா யோசிக்க மாட்டாங்க, ரொமான்ஸ் பண்ணுறது தானே யோசிப்பாங்க. நீங்களும் அப்படி தானே? இல்லை வேலை நிலைவீங்களா? அப்படின்னா விட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளோதான் பார்த்துங்க, நான் கோச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். ஏ கிறுக்கி, முதல்ல வேலை தான் முக்கியம். சம்பாதிக்கிறதுக்கு காசு வேணும்ல ஃபஸ்ட்டு. சம்பாதிச்சாதான் காசு வரும். காசு இருந்தால் தான் வெளியில் சுத்த முடியும். புரியுதா? காசு இல்லை அப்படின்னா நம்ம வளர்க்குற நாய் கூட இங்கே வானா வராது. காசு இருந்தால் அதுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போட்டால் தான் இங்கே வானா வரும். சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்கி. பார்ப்போம், போக போக நீ புரிஞ்சுப்ப. நீ என்ன சின்ன பிள்ளையா இருக்கல்ல, அந்த அளவுக்கு விவரம் பத்தல. என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ எவ்வளோ பெரிய ஆளாக மாற போறன்னு பாரு. நான் தானே? நான் இப்பயே பெரிய ஆள் தான். தெரியாது? உங்களோட நான் 2 இன்ச்சு ஹைட் அதிகம், தெரியுமா? இந்த இடத்துல காமெடி ரொம்ப முக்கியம் தானே? ஆ, சரி சரி, நீ என்னை விட ஹைட்டாகவே இரு. என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். மாமா நான் தான் சொல்கிறேன்ல, நானும் படிச்சிருக்கேன். கண்டிப்பாக நமக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் வேலைக்கு போவேன். நம்ம 2 பேர் சேலரியும் ஒன்றா சேர்த்து வைப்போம். ஏதாவது ஒன்று பண்ணுவோம், பிஸ்னஸ் கூட ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 பேரும் அதை பார்த்துப்போம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 2 பேரும் நின்று ஃபேஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி 2 பேரும் வேலைக்கு போவோம், 2 பேருமே சம்பாதிப்போம். ஏன்னா ஒரு ஆள் மட்டும் சம்பாரித்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே 2 பேர் சம்பாரித்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் சுலபமாக ஆயிடும்ல. அதனால் சொல்கிறேன், பேபிஸ் வந்ததுக்கப்புறம் வேணா நான் வீட்டில் இருக்கேன், அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா பேபியை பார்த்துக்கிட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். ஒரு குழந்தை பெற்றுக்கலாமா, 2 குழந்தை பெற்றுக்கலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக 2 பேருமே ஃபேஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக 2 பேரும் நிற்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கடைசி என்னமோ கேட்டேன்ல, ஒரு குழந்தையா 2 குழந்தையான்னு தானே கேட்ட? ஆமாம். பீச்சுக்கு போகிறோம்ல, அங்கே போய் பேசிக்கலாம் வா. ஏன் அப்படி பார்க்குற? ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பார்க்காத. ஏன் ஸ்பண்டனா பார்க்குறேன், உங்களுக்கு என்ன? நீங்கள் வேணா பாருங்க. ஏய், எனக்கு என்னென்னமோ பண்ணுது, அந்த மாதிரிலாம் பார்க்காத இன்னிசை. நான் ஆசையாக உங்கள்கிட்ட ஏதாவது பேசலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தேன். என் மூடையும் மாத்திரை பற்றியா எனக்கு என்னென்னமோ தோணுது. என்னென்ன தோணுது? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்கிறதுனா இல்லை, செஞ்சிருவோம் பார்த்துக்கோ. ம் 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 கண்ணாலேயும் முத்தம் தரீங்க மாமா. என்னவோ போங்க. என் மேலே உங்களுக்கு ஏன் தான் இவ்வளோ ஆசை, இவ்வளோ லவ்னு தெரியல. ஏய் இன்னிசை, நான் உன்னை எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுறேன் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். நான் உங்ககிட்ட இன்ன வரைக்கும் சொல்லல. உன்னை சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு பிடிக்கும். சின்ன பிள்ளையில ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். நீ ஒரு குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு திட்டு திட்டுன்னு வீட்டுக்குள்ளே வந்து ஒடியாந்த.
அப்போ நாங்கள் வந்து எங்கள் வீடே கிடையாது, சும்மா ஒரு குடிசை தான் எங்கள் வீட்டில். நீங்கள் மட்டும் தான் வீடு கட்டியிருந்தீங்க. அதுவும் ஒரு சின்னதாக ஒரு வீடு. நான் உன்னை பார்க்கறதுக்கோசரம் உன்னை பார்க்கறதுக்கு வரல, அதையும் பார்க்கறதுக்கு வந்தேன். நீ ஒரு குட்டை பாவாடை போட்டு திடுன்னு ஒடியாந்தியா, அந்த டைமில் என் மனசை பறி கொடுத்தவங்கிட்ட. அன்னையிலேருந்து சரி இன்ன வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே அந்த மனசை இன்னும் நான் வாங்கவும் இல்லை, உங்ககிட்ட இருந்து நான் அதை கேட்கவும் இல்லை. ஆனால் அவங்ககிட்ட சண்டை போடுவேன், அப்பப்போ சண்டை போடணும் அதெல்லாம் தோணும். எல்லாரும் நம்ம ஃபேமிலி பிரச்சனையில் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, சரி இந்த நம்ம சாக்கா வச்சு உங்கள்கிட்ட வந்து பேசினா நீ கோவப்படுவ அப்படின்ட்டு தானே உங்கள்கிட்ட பேசாமே இருந்தேன். அப்புறம் நீனே எதிர்ச்சியாக வந்து மாமான்னு கூப்பிட்டியா, சரி இதுதான் சாக்கு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான் அன்றைக்கி உண்மையாலே உங்கள்கிட்ட லவ் சொல்லிட்டேன். ஏன்னா என் முண்டாட்டி இல்லை, உன்னை சின்ன புள்ளியிலேயே உன்னை அவ்வளோ பிடிச்சவன் இப்போ உன்னை பிடிக்காம போயிடும் சொல்லு. அந்த அளவுக்கு நீ அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்க, எப்படி உன்னை எனக்கு பிடிக்காம போயிடும்? அப்போ நான் அழகா இல்லை அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. ஏய், நீ அந்த சின்ன புள்ளையிலேயே தேவதை மாதிரி உடையாந்த, இன்னைக்கு நீ சொல்லவா வேணும் சொல்லு. இன்னைக்கு இந்த கடல் அழகா நீ அழகான்னு கேட்டா நீ தான் அழகுன்னு சொல்லுவேன். இந்த கடல் சும்மா. ஆஹா மாமா, என்ன இப்படி வர்ணிக்கிறீங்க? கொஞ்சம் கம்மியா, ஏன்னா அந்த கடல் கொந்தளிச்சிட போகுது. ஏண்டா நான் அழகு இல்லையா அப்படின்னு நம்மளை 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடும் பார்த்துக்குங்க. அப்போ எனக்கு அப்பவும் சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நம்ம 2 பேரும் தானே உள்ளே போகிறோம். அப்போ எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். சீ போங்க மாமா, நான் விளையாட்டுக்கு பேசினா இப்படி பேசுகிறீங்க. விடுங்க, நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்வோம். சரிங்களா? நீங்கள் எதுக்கும் நினச்சி எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். அதனால தான் நம்ம கடவுள் நம்மளை சேர்த்து வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், பைக்கில் வரும்போது என்னமோ ரொம்ப ஓவராக வாய்ஸ் அவடால் பேசுனீங்க. இப்போ என்னமோ ஒன்றும் பேசாமல் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. ஏய் என்ன செய், பேசிக்கிட்டு தானே இருக்கேன், ஒன்றும் பேசலன்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை, அங்கே வான்னு ஒன்று பேசிக்கிறேன் அப்படி இப்படின்னீங்களே, கம்முன்னு இருக்கீங்களேன்னு கேட்டேன். செஞ்சிட்டா போகுது. பாத்தியா மாமாவை ஒரு நிமிஷத்தில் எப்படி ஆயிட்டேன்னு? நானா காதல் மன்னன், அதுக்கு தானே உன்னை இன்னைக்கு கூட்டிகிட்டே வந்தேன். இன்னைக்கு நான் உன்னை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் பார்த்துக்கோ. மாமா விடுங்க, இப்படின்னா எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாமா விடுங்க. நீ தானே சொன்ன நான் வாய்ஸ் எவ்வளோ காட்டுறேன் அப்படின்னு. இப்போ ஏதாவது பேசு பேசு பார்க்கலாம். செல்லம், செல்ல குட்டி. சரி மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு, விடுங்க. யாருக்கு? உனக்கா வெக்கமா இருக்கு? இதுக்கு தான் நான் ஆசைப்பட்ட. நீ நீ சும்மா நடிக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ இதுக்கு தானே என்னை உசுப்பேத்தி விட்ட. நான் ஒன்றும் இதுக்கு ஒன்றும் உசுப்பேத்தி விடல. நீங்கள் வேற ஏதாவது பேசுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் இப்படி கட்டி பிடிச்சி முத்தம் தருவீங்கன்னு நான் கனவா கண்டேன். மாமா யாராவது பார்த்துட போகிறாங்க, விடுங்க. யாராவது பார்த்துட போறாங்கன்னா அழுதுகிட்டே நீ எனக்கு முத்தம் தர பார்த்தியா? இதில் தான் நல்லா தெரியுது உனக்கு என் மேலே ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்னு. அப்புறம் என் புருஷன் மேலே எனக்கு ஆசை இல்லாமல் எங்கே போகுது? சரி போதுமா, என்னை விட்டுருங்க. யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி சையாக இருக்கும் மாமா, விடுங்க. எப்படி? நமக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். யார் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எப்படி நான் உன்னை விடுவேன்? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இப்பயே முத்தம் கொடுத்துக்க வேண்டியதான். என் செல்ல குட்டி இன்னிசை, ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம், லவ் யூ. என் அழகு பிள்ளை எப்படி இருக்கு பாரு என் தங்கம். உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த கண்ணும் இந்த வாயும் தான். எவ்வளோ அழகாக இருக்கு. அதுவும் இந்த உதடு பாரு, ஸ்ட்ராபெரி பழத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ அழகு. நீங்களும் தான் மாமா அழகு, நான் மட்டும்தான் அழகா? நீங்களும் தான் அழகு. அதுவும் அந்த குட்டி தாடி, இந்த ஹேர் ஸ்டைலு, இதுக்கெல்லாம் நான் அடிமை. இந்த இன்னிசை அடிமை. இவ்வளோ ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டேற பார்த்தியா? இருக்கட்டும் இருக்கட்டும், என்னைக்கு தான் நீ சொல்கிறன்னு நான் பார்க்குறேன். அதான் இன்னைக்கு சொல்லிட்டேன்ல.
இன்னைக்கு சொல்லாமே விட்டேன். சொல்லுங்க. ம், லவ் யூ மாமா. கிரண் மாமா, ஐ லவ் யூ ஸோ மச். உங்களை இப்படியே காலம் முழுக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை. ஏன்னா என் வீட்டுக்காரில் இருக்கிறதுலே என் வீட்டுக்காரர் தான் அழகு எல்லாத்துலேயும். ம். நிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும் வாசல் நீயே செல்லமான நிரலில் நெஞ்சமே எங்கும் தேடல் நீ எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே கண்ணில் நீ வந்து கர பேச கனவில் முன்னால சிரிச்சேனே உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. தம்பிங்களா, யார் நீங்கள்? என்ன இங்கே ஒன்றும் அறுவடை பண்ணுற ஒன்றும் வேலை ஒன்றும் இல்லையே. வேலைக்கு நான் ஒன்றும் ஆள் கூப்பிடல. என்ன கத்தி, துப்பாக்கி, உருட்டுக்கட்டை யாரையாவது பார்க்கணுமா என்ன? எது வேலைக்கு வந்திருக்குமாவா? வேலைக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த வேலை இல்லை, வேறு வேலை. இங்கே கவின்ங்கிறது நான் தான். நான் ஒன்றும் வேலைக்கு ஒன்றும் ஆளுங்களை கூப்பிடலையே. வேறு வேலைனா என்ன வேலை? அது என் அசிஸ்டன்ட் சொல்லுவான். டேய் கோபாலு சொல்கிறா. நானா சொல்லிட்டா சிரிச்சிடுவாங்க, நீங்களே சொல்லுங்க. அது வந்து உன்னை போடுறதுக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான். சரியா? கொஞ்சம் அழகாக கோஆப்ரேட் பண்ணுறியா? எப்படின்னா தலையை கொண்டாந்து நீனே காட்டுவியான், நான் கத்தியால் ஒரே வெட்டு வேணாம். சரியா? சட்டுன்னு முடிஞ்சிடும், சிரமம் இல்லாமல். இன்னும் ஏதோ 2 பேர் இருக்கான்னு சொல்லி என் தலைவர் சொன்னார். இன்னும் 2 பேர் யாருன்னு தெரியல. கொஞ்சம் அவனையும் இங்கே வர சொன்னீங்கன்னா இங்கேயே நான் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா என் தலைவர் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த அசைன்மெண்ட் இதுதான். சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். எவன்டா அவன் காமெடி பீஸு? லே, நீனே ஒரு காமெடி பீஸாக இருக்க. உன்னை எவன்டா இங்கே அனுப்பி விட்டது? எவன்டா உன் தலைவர்? தலைவர் பேர் என்ன? என் தலைவர் பேரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் தலைவர் சொன்னது முதல் வார்த்தை பேர் சொல்லாதன்னு சொல்லி தான். அப்படி எவன்டா உன் தலைவன் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது? உன் தலைவன் முதல்ல உன் தலைவன் யார், அவன் பேர் என்ன அப்படின்னு போய் எழுதிக்கிட்டு வா. சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஃபைட்டை வச்சுக்கலாம். இப்போ ஃபைட் பண்ணுற மூடு இல்லை. சரியா? ஆளுங்களை உண்ட வேலைக்கு வர சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வேலை இருக்குது. சரியா? சரி, அப்புறம் பார்க்கலாம் தம்பிங்களா. கிளம்புங்க. சரியா? என்னடா அவன்கிட்ட போக சொல்கிறான்? போயிடலாமா? ஆமாம் போயிடலாம். ஆள் ஒன்றை ரொம்ப தினுசாக இருக்கான், தொப்பிக்கு எப்படின்னா போட்டுட்ருக்கான். நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சுதானமாக பண்ணணும், இல்லை நம்ம பக்கத்தை திரும்பிடும். சரி, கிளம்புறோம், போயிட்டு வரோம். பாய். காமெடி பீஸுங்கடா. டே போங்கடா. உங்களை போய் ஒரு ஆள் அனுப்பி விட்ருக்கான் பாருங்க, அவனை சொல்லணும். நீனா ஒரு ஆள் மண்டையும் பாரு. ஒருத்தவன் மூஞ்சி என்னமோ கண்ணு மட்டும்தான் இருக்குது, மூஞ்சியே காணோம். ஒருத்தனுக்கு வாயே இல்லை, ஒருத்தனுக்கு மூக்கே இல்லை. என்னடா டே போங்கடா. உங்களெல்லாம் அடித்தா என் கைக்கு தான்டா அவமானம், அசிங்கம். உங்கடா உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு பொழப்ப பார்க்க விடுங்கடா. டே எங்கேருந்து தாண்டா வரீங்க? சும்மா வரீங்களா? எப்பா பரவாயில்ல, இந்த வருஷம் நல்ல மரமெல்லாம் புளியங்காய் விட்டுருக்கு. நல்ல லாபம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கானா? சரி, இவங்ககிட்ட பேசிடுவோம். எப்பா லிங்கா இங்கே பாரு. அண்ணா சொல்லுங்கள். என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? உங்கள் பொண்ணு நல்லா இருக்கா? இங்கே பார்க்கவே முடியல. ஆளே வெளியே வரதில்லையா, இல்லை கச்சின்னு போயிடுறீங்களா? ஆமாப்பா, ஒரே பிஸியாக இருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம மாதிரி வசதியானவங்களுக்கு இருக்கிற வேலை தானே. அங்கேயும் இங்கேயும் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு, கட்சி விஷயமா அலைஞ்சிக்கிட்டு, அப்புறம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் வீட்டிலலாம் இல்லை, வெளியே அங்கேயும் இங்கேயும் வெளியூர்லேயே இருக்கிறனால பார்க்க முடியல. சரி, இன்னைக்கு தான் உன்னைய பார்க்கலான்னு வந்தேன். என்னைய பார்க்கலான்னு வந்தீங்களா? என்னென்ன விஷயம் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். இல்லைப்பா, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வீட்டுக்கு தான் வந்து பேசலான்னு நினச்சேன். சரி, வர வழியிலே உன்னை பார்த்தனா, சரி ஏன் இந்த விஷயத்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து பேசலான்னு வந்துட்டேன். பேசட்டுமா? நான் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே பேசுகிறதுல.
அண்ணா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் என்னண்ணா எப்படி சொல்கிறீங்க? சொல்லுங்கண்ணா, என்னால் ஏதாவது உங்களுக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்கா? ஆமாப்பா, உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது. அதான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட எதுவும் இன்ன வரலும் கேட்டதில்ல. ஃபஸ்ட்டு டைம் கேட்குறேன். இந்த அண்ணனுக்கோசரம் செய்வேன்னு நம்பி தான் வந்து கேட்குறேன். அண்ணா அதெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம், கண்டிப்பாக நான் செய்வேன், சொல்லுங்கண்ணா. அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரியும்ல. என் பொண்ணோட பேர் ஸ்ரீ. அவள் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா. எனக்கு இருக்கிற வசதிக்கு, எனக்கு இருக்கிற பணத்துக்கு அவள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம். ஆனால் அவள் சொந்த முயற்சியில் பண்ணணும், சொந்த காசில் பண்ணணும்னு சொல்லிட்டு உன் பையன், பெரிய பையன் வேலை செய்கிறான்ல, அந்த பேங்க்கில் லோன் கேட்டிருக்கா. ஆனால் உன் பையன் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அதான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து பேசி நீ சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னண்ணா, நமக்கு இருக்கிற வசதிக்கு உள்ள தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நல்லது தான். ஆனால் நீங்களே பணம் கொடுத்தாவே போதுமே, உங்கள் பணமே 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம். அதைத்தான் சொன்னேன், எங்கே கேட்குது? ஏன்னா என்ன பிரச்சனையா? டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா? என் பெரிய பையன் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுண்ணா. அதனால வந்து அவன் கரெக்டாக இருந்தால் தான் லோன் சேங்ஷன் பண்ணுவான். எதுவும் பிரச்சனை இல்லை தானே? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கல்குவரி வாங்கணும். அது கொஞ்சம் இல்லீகலாக வாங்கினது தான். அதில் கொஞ்சம் வேலை இருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் லோன் கொஞ்சம் அவள் கேட்டிருந்தா. அதனால் கொஞ்சம் எல்லாமே நம்ம வசதியானவங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எல்லாம் கோல்மால் பண்ணுறது தானே. அது வந்து அதில் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து உன் பையன் வந்து ரொம்ப பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கானா. லோன்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் தூக்கி மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டானா. அவள் வீட்டில் வந்து ரொம்ப புலம்பல், விட்டா அழுதுருவாளாட்டுக்கு. அந்த அளவுக்கு புலம்புறா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவள் அழுவுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, அவள் டென்ஷன் ஆகிறதும் பார்க்க முடியாது. அதனால தான் சரி உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம், நீ உன் பையன்கிட்ட சொல்லுன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியாண்ணா, சரி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலண்ணா. நான் அவங்ககிட்ட பேசி சரி பண்ண சொல்கிறேன். உங்களுக்கோசரம் இது கூடமா செய்ய மாட்டேன். நான் அவங்ககிட்ட பேசுகிறேண்ணா, பேசி கையெழுத்து போட சொல்கிறேன். லோன் சேங்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது வழி பண்ணுறேண்ணா. ஆமாம், பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது? கல்யாண வயசு வந்துருச்சு. அதாப்பா மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லுது. அம்மா இல்லாத புள்ள, நானும் எவ்வளோ நாளைக்கு வச்சிட்டு இருக்க முடியும் சொல்லு? ஒரு நல்ல இடத்துல நல்ல மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா என் பாரமே தீர்ந்து போயிடும். உன் வீட்டில் ஏதாவது மாப்பிள்ளை இருக்காப்பா? அதான் உனக்கு 3 பையன் இல்லை? ஆமாண்ணா, நீங்களாம் வந்து என் வீட்டில் மாப்பிள்ளை கேட்குறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். என் பெரிய பையனுக்கு இப்போ தான் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டியோட அண்ணன் பொண்ணு தான், வேறு யாரும் இல்லை. பெரிய பையனுக்கு தான் பேங்க்கில் வேலை செய்கிறான்ல, அவனுக்கு தான் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கேன். அதான் இன்னும் 10 நாளில் கல்யாணம். இன்னும் 2 பசங்க இருக்காங்க. 2வது பையன் வந்து நல்லா படிச்சிருக்கான். ஆனால் அவன் வந்து விவசாயம் தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அதான் ரொம்ப பிடிக்குதான். 3வது பையன் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கான். அவன் வந்து வேலை தேடிக்கிட்டே இருக்கான். ஓ அப்படியா? சரி, ஒரு நாள் உன் 2வது பையனை வந்து நான் பார்க்குறேன் எப்படி இருக்கான்னு. அவனுக்கு ஒரு அளவுக்கு எனக்கு செட் ஆனிச்சு அப்படின்னா என் பொண்ணை வந்து உன் 2வது பையனுக்கே கொடுக்குறேன். நாம் பேசி என்னென்ன பிரயோஜனம்? அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க வந்து அவங்களே பார்த்துக்கிட்டு ஓகேன்னு சொன்னாதான். இல்லைன்னா நம்மளெல்லாம் ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க. அது வேணா உண்மைதாப்பா லிங்கா. என்ன பண்ணுறது, இந்த காலம் அப்படி ஆயிடுச்சு. நம்ம காலம் மாதிரியா? அப்பா அம்மா சொன்னால் தலை நிமிர்ந்து பக்கம் பார்க்காம, பொண்ணை கூட பார்க்காம சரிப்பா சரிம்மான்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்ருவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து விட்டா நம்மள தோலை உரிச்சு தொங்க விட்ற மாட்டேங்குது. ஒரே புள்ளன்னு வேறு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதனால என்னால் மிரட்டவும் முடியல, ஒன்றும் முடியல. அதே வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுச்சுன்னு சொல்லி தான் நானே உங்ககிட்ட நேரடியாக பேசுகிறதுக்கு வந்தேன். எப்படியாவது இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுப்பா. நான் ஏன்னா நீங்கள் வேறு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. என் பையன் வரட்டும், என்ன ஏதுன்னு பேசி அவங்ககிட்ட வந்துட்டு அதுக்கு கையெழுத்து போடுறா. அதெல்லாம் நம்ப ஆளுங்க தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். சரிப்பா சரி. வீட்டில் உன் பொண்டாட்டி எல்லோரும் நல்லா இருக்காங்கல்ல? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பியா வைக்க மாட்டியா? என்னன்னா என்னை இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டிங்க? அது எப்படி பத்திரிக்கை வைக்காமல் இருப்பேன்? இப்போ தான் நம்ம இன்னும் நெருங்கிட்டோம்ல. நீங்கள் வேறு உங்கள் பொண்ணையே என் 2வது பையனை வந்து பார்த்துட்டு தரேன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக வருவேண்ணா. பத்திரிக்கை இப்போ தான் அடிக்க கொடுத்துருக்கோம், இன்னும் 2 நாளில் வந்துடும். எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குன்னு 10 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக எல்லாம் ஓடணும் ஓடியாடணும். சரி சரிப்பா, நான் சொன்ன விஷயம் மட்டும் பண்ணு. இல்லைன்னா என் பொண்ணு என்னை சும்மாவே விட மாட்டா. நெய் 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 நெய்ன்னு பண்ணிக்கிட்டே இருப்பா. அவள் ஒரு மாதிரி கொஞ்சம் கோவக்காரி தான். அவள் அப்புறம் அவளோட கேரக்டர் காட்டுற மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சரிண்ணா. சரிப்பா, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதை சொல்லணுன்னு தான் முக்கியமாக வந்தேன்.
சரி நான் கிளம்புறேன். நீ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லு. சரிண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன இந்த ஆள் வேற வந்து இப்படி பேசிட்டு போகிறான். அவங்ககிட்ட பேசுனா எரிஞ்செரிஞ்சில் விழுவான். என் வேலையில் எதுக்கு நீ குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறது. சரி ஒரு டைம் பேசி பார்ப்போம். இவங்க என்னன்னா கல்குவாரி அதில் வந்து டாக்குமெண்ட் சரியில்லைன்னு இந்த ஆளே சொல்கிறான். அப்புறம் எப்படி வந்து கையெழுத்து கேட்குறான்? இவங்ககிட்ட பேசவே முடியாதாச்சே. உன் வேலையில் நான் குறுக்க வரேனா, என் வேலையில் நீ எதுக்கு குறுக்க வரேன்னு வேற கத்துவானே வீறு வீறுன்னு. இவன் வேற ரொம்ப நேர்மையானவன். என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப நேர்மையாக இருக்குது. நல்ல விஷயந்தான். அதனால எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு வேறு தெரியல. நம்ம ரெண்டாவது பையனை வேற கேட்குறான். இவன் பொண்ணு வேறு என்ன மாதிரி இருக்கும், எப்படி நல்லா அழகாக இருக்குமா அசிங்கமாக இருக்குமான்னு வேறு தெரியல. சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும். போயிட்டு வீட்டில் போய் அவங்ககிட்ட பேசி பார்ப்போம். நாலு திட்டுவானா என்னமோ தெரியல. பேசி பார்த்தா தானே தெரிய போகுது. பேசி பார்ப்போம். ஒத்துக்கிட்டானா நல்லா வசதியான வீடு தான். பண்ணி வச்சா நல்லா சந்தோஷமாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த பத்திரிக்கை வேறு அடிக்க கொடுத்துருந்தேன். அது வேறு எப்போ வரும்னு வேறு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்கணும் வீட்டுக்கு போன உடனே. சரி அப்படியே வீட்டுக்கு போகலாம்.